ஒவ்வொரு நாளும் நம்மை விசுவாசத்தில் வழிநடத்துகிற உலக இரட்சகர் நம்முடைய தகப்பன் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களையும் சோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். வேதமே வெளிச்சம் என்கின்ற இந்த காலை தியானத்தில் ஏசாயாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 26ஆம் அதிகாரம் 4வது வசனம். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறார். ட்ரஸ்ட் இன் த லார்ட் forever, for the Lord himself is the rock eternal. Isaiah chapter 26 verse 4. பாருங்கள், ட்ரஸ்ட் இன் த லார்ட் forever. எல்லா நேரங்களிலும் நம்பத்தக்கவர் அவர் ஒருவரே. மனிதர்களை நம்பி 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 நாம் ஏமாந்து போனது போதும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனுஷனே, நீ எண்ணப்படுவதற்கும் மனுபுத்திரனே, நீ சிக்கப்படுவதற்கு எம்மாத்திரம். நாசியில சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இன்றைக்கு ஆண்டவர் பேசுகிற வார்த்தை, கர்த்தரை நம்புங்கள், அவர் கன்மலையாய் இருக்கிறார். சாதாரண கன்மலை அல்ல, நித்திய கன்மலையாய் இருக்கிறார், உறுதியாய் இருக்கிறார். அவரை நம்புகிற பிள்ளைகள் அசைக்கப்படுவதில்லை. அவரை நம்புகிற பிள்ளைகள் தோற்று போவதில்லை. அவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு சோதனைகள் வந்தாலும் ஜெயம் உண்டு. அவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு மகிமையின் வாழ்வு உண்டு. அவரை நம்புகிறவர்களுக்கு நித்திய பேரின்பம் உண்டு. எனவே அவரையே நம்புவோம், அவரிலே நிலைத்திருப்போம். அவர் தரும் நன்மைகளினால் நம்மை நாம் அலங்கரித்துக் கொள்வோம். தேவன் பெரிய காரியத்தை செய்வாராக. ஜெபிக்கலாம். கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, ஜீசஸ் இஸ் த ஒன்லி ஒன் ட்ரஸ்ட் த காட் லார்ட். அப்போ நீங்கள் ஒருவர் தான் நம்பிக்கைக்கு உரிய தேவனாக இருக்கிறீரப்பா. ட்ரஸ்ட்ஃபுல் காட் ஆண்டவர். நீங்கள் தான் ஆண்டவரை நம்பத்தக்க தெய்வமாக இருக்கிறீர். நம்முடைய பிள்ளைகள் உண்மையே பிடித்து கொள்ளட்டும், பெரிய காரியங்களை வாழ்வில் பார்க்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.